ஆத்தூர் வனத்துறை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். காரணம், சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சாதி பெயரை குறிப்பிட்டு விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய விவகாரம் தொடர்பாக இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சதீஷ்மணி விவரிக்க கேட்போம். சதீஷ்மணி, இப்ப ஆத்தூர் வனத்துறை அலுவலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய அந்த விசாரணை பற்றிய கள விவரங்கள் என்ன? சேலம் மாவட்டம் ஆத்தூர் வனத்துறை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்து உள்ள ராமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த வயதான விவசாயிகளான கிருஷ்ணன், கண்ணையன் ஆகிய இருவருக்கு அவர்களின் ஜாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பிய விவகாரம் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில தான் தற்போது ஆத்தூர் வனத்துறை அலுவலகத்துல வனத்துறை அதிகாரிகளிடம் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த 2017ஆம் ஆண்டு வயதான முதியோர்களான கிருஷ்ணன் மற்றும் கண்ணையன் ஆகிய இருவரும் அவர்களுடைய நிலத்தை சுற்றி பாதுகாப்பிற்காக மின்சார வேலி அமைக்கப்பட்டிருந்ததாகவும், அந்த வேலியில் காட்டு எருமை ஒன்று சிக்கி உயிரிழந்ததாகவும், அது தொடர்பாக ஆத்தூர் வனத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து அவர்கள் இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணையின் முடிவுல கண்ணையன் மற்றும் கிருஷ்ணனுக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டதை அடுத்து அந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில கடந்த 2017ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கின் அடிப்படையை கொண்டு அமலாக்கத்துறை இந்த வயதான விவசாயிகளான கிருஷ்ணன் மற்றும் கண்ணனுக்கு நுங்கம்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த சம்மனில் அவர்களுடைய ஜாதி பெயரை குறிப்பிட்டு அனுப்பியதால் கடும் சர்ச்சையாகினது. இதே நேரத்தில் அமலாக்கத்துறை பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாது எனவும், தங்களுக்கு படிப்பறிவு இல்லாத காரணத்தினால் என்ன விசாரணைக்காக கூப்பிட்டிருக்கிறார்கள், எதற்காக கூப்பிட்டிருக்கிறார்கள் என்பது கூட தெரியாது எனவும் அவர்கள் தொலைக்காட்சி அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைக்கு இடையில் தான் தற்போது அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் வனத்துறை அலுவலகத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.